இந்த வீடியோவில் ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சை நான் எப்படி 3 நாளில் சுலபமாக பாஸ் ஆனங்கிறதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரூல்ஸை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கேன். இந்த அரிதான தகவல்களை முழுசாக பார்த்து ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கோங்க. வணக்கம், மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெய்லி ட்ராடவுனை நோக்கி போகுதா? பேனிக் ஆகிறீங்களா? ரெண்டாவது, அக்கௌண்ட்டை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பல முக்கியமான சீக்ரெட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வீடியோலையும் பார்த்துருக்காத சில அரிய தகவல்களுடன் இந்த வீடியோவில் இருக்கும். முக்கியமான 5 கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை நல்லா கவனித்து புரிந்துக்கவும். ப்ராப்ளம் ட்ரேடிங்கில் நாம் பண்ணுற முக்கியமான தப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் $5,000 அக்கௌண்ட் வாங்கிட்டு அதில் நிறையா பொசிஷன்ஸ் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் $4,000 யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி $1,000 ரிமைனிங் இருக்குது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் பொசிஷன் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது. அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஒரு டைமுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ராடேயில் எல்லாமே அப்பப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டு போயிருக்கும். ஒரு டைம் இந்த செல்லிங் ஒட்டுக்கா போடுவாங்க. அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டெய்லி ட்ராடவுனை ரீச் பண்ணுறதுக்கு நிறையா பொசிஷன் நீங்கள் ஒரே சமயத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கு வகிக்கும். நிறையா பேர்த்துக்கு அக்கௌண்ட் போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ட்ராடவுனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ட்ராடவுனை விட டெய்லி ட்ராடவுன் தான் காரணமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நிறையா பொசிஷன் எடுக்கிறது, நிறைய ஃபுல் மார்ஜின் லிவரேஜெலாம் எடுத்திங்கன்னா அந்த டெய்லி லிமிட்ஸில் போகும். ஸோ நாம் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பொசிஷனும் எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களோட ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு $150 தான் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ட்ராடவுன் இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இதுதான் இந்த அக்கௌண்ட்டோடது. இது 1 ஸ்டெப் சேலஞ்சு இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் எங்களுக்கு கிவ்அவேல கிடைச்ச ஒரு அக்கௌண்ட். ஓகே, என்னோட மென்டர்ஷிப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த $5,000 இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் கிவ்அவேல நான் அக்கௌண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், 1 பேஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஒர்த் பார்த்திங்கன்னா $100. நம்ம இது ஹை லிவரேஜ்டு 1 பேஸ் அக்கௌண்ட். மற்ற கம்பெனியில் இருக்க மாதிரி 1:30 கிடையாது. இது 1:100, கமாடிட்டிஸ் 1:50 அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நம்ம மென்டர்ஷிப்பில் சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனலில் மற்ற வீடியோஸ்லேயும் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் $5,000 கொடுத்தாங்க. நான் இப்போது 5,200 பக்கமாக ரீச் பண்ணேன் அன்றைக்கி. அப்புறம் ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நைட் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு நாளைக்கு $150 தான் ஸ்டாப் லாஸ். கோல்டு ஒரு $100 பக்கமாக லாஸில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் எத்திரியமில் நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் கோல்டு அவசரப்பட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, தூக்கத்தில் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா அது நோ லாஸ் நோ பிரேக் ஈவனில் முடிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் சீக்ரெட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ எப்படி நான் சொன்னானோ ஒரே சமயத்தில் நிறையா பொசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறனோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கும் பேமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல் நம்பர் 1 என்னன்னா, ஒவ்வொரு பொசிஷனும் ப்ராஃபிட்டில் வரக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு பொசிஷனும் உங்கள் அக்கௌண்ட் ஒரு $5,000 அக்கௌண்ட்னா ஒரு $50 இல்லை $50 அது மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணலாம். நீங்கள் ஹை லிவரேஜ் எடுத்து நான் ஒரே ஷார்ட்டில் தான் 250 அடிப்பேன் அப்படின்னு நினச்சி எடுத்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் ரொம்ப நாளைக்கு தேராது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டீங்க. இப்போ ரூல்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரே ட்ரேடில் பெருசாக பண்ணுறது தவிர்த்து எல்லோரும் கன்சிஸ்டன்சியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க ரூல்ஸ் போட தான் செய்வாங்க. இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நாமளும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. சின்சியராக ஒர்க் பண்ணணும், நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது ஏற்கனவே நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் கிடையாது. அதனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் ரீச் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு அப்படி நானே சொல்கிறேன், என் பல அக்கௌண்ட்டில் நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ரேடும் ப்ராஃபிட்டுக்கு வரக்குள்ளே நான் ஒரு 1% க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நிறைய அக்கௌண்ட் நானே பாஸ் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய அக்கௌண்ட் எனக்கு போனதுக்கு காரணம் அதுதான். இன்னமும் அந்த பழக்கம் என்னால் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது $5,000 அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒரு $50, $40 வரக்குள்ளெல்லாம் புக் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ரேலிங்கிறது எப்போயோ ஒரு டைம் தான் வரும். ஓகே, அதே மாதிரி நான் சொல்கிறது பொசிஷன் சைஸிங்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் புக்கிங் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை பெரிய லாட் எடுத்துருந்தீங்கன்னா அது அதுக்கு மேலே கூட போகலாம். ஓகே,
ஸோ அப்படி அதே சமயம் உங்கள் அக்கௌண்ட்டும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்குள்ளே இப்படி பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஒவ்வொரு ட்ரேடையும் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 1% ப்ராஃபிட் ரீச் ஆகுதுன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். இன்னொரு ட்ரேடில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து ஃபுல் டைம் மார்க்கெட் இருக்க போது. இது இந்தியன் மார்க்கெட் மாதிரி 6 மணி நேரம் கிடையாது. ஸோ நெருக்கடி நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் நீட்டாக பண்ண முடியும் இங்கே. ஓகே. ஸோ ஒரே ட்ரேடு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரேட் நிறையா கண்டுபிடிக்க முடியலன்னா எங்களோட மெத்தடாலஜிலாம் வந்து அடிக்கடி எங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கேல்பிங் ஈஸியாக இருக்கும், பொசிஷனல்ஸும் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதுலேருந்தும் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெய்லியுமே வரும். கிளியர் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 3 to 5 வரும். அது வந்து ஒரு 0.5% to 1% இன்ட்ராடேக்கு மட்டும் நான் சொல்கிறேன். பொசிஷனலாக நீங்கள் பெருசாக பிடிக்கணும்னு வச்சிங்கன்னா அது பண்ணலாம். அதுவுமே பெருசாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட், நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே சமயத்தில் பல பொசிஷன்ஸ் லாஸில் ரன் பண்ண விடாதீங்க. அப்படி போணுச்சு இல்லை ப்ராஃபிட்லேயே இருந்தாலும் கூட அது வந்து ஒரு புல் பேக் வரக்குள்ளே ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த ரிட்ரேஸ்மெண்ட் வரக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் ட்ரா டவுனை நோக்கி போகும். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $150 கீழே போகக்கூடாது. ஏன்னா இது சிங்கிள் பேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குள்ளே இப்போ என்னது பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா $50 பக்கமாக $30 $50ன்னு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. சும்மா சின்னதாக ஒரு ஜெர்க் பண்ணால் அக்கௌண்ட் போயிடும். ஓகே. அதனால் வந்து எப்பயுமே அதில் கான்சியஸாக இருங்க. ஃபுல் மார்ஜினை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்லோவாக ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் டெய்லிக்கும் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு $5,000 அக்கௌண்ட்டில் இருக்கேன்னா நான் $100 ரீச் பண்ணிட்டா இன்றைக்கி ட்ரேட் நிறுத்திக்கலாம். இல்லாட்டினா ஒரு கேப் விட்டு 5-6 மணி நேரம் கழித்து அப்புறமேட்டு வந்து சார்ட்டை ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அப்ரோச் பண்ணி அப்போ எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து மார்னிங் நூன் ஒரு மாதிரி இருக்கும், மார்னிங் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து இங்கே சுழற்சி ஆகிட்டே இருக்கும். அதனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் ஒன்று ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னா நம்ம மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 6-7-8 ஹவர்ஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்திருக்கும் கொஞ்சமாக. ஓகே. பகல்லாம் ஒரு கன்சாலிடேஷனோட கூடிய புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்திருக்கும். அதே வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா சடனாக ஷார்ப்பான ஃபால் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பயும் உங்கள் மைண்ட் செட் வந்து புல்லிஷ் மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரேடிங்கில் இம்பேக்ட் ஆகி அந்த ஏற்கனவே சம்பாதிச்சு $100 போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ட்ரேடிங் நிறுத்திடலாம். இல்லாட்டினா வேறு மாதிரி பொசிஷன் எடுக்கலாம். ஓகே. ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா 1 பேஸ் சேலஞ்சாக்கு ரொம்ப முக்கியமாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தடு. அதே மாதிரி 2 பேஸ் அக்கௌண்ட்டுக்குமே அது ஃபாலோ பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கான்ட்ராக்டரியாக இருக்கும். இது வந்து அக்ரெசிவான ட்ரேடர்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் 1 பேஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறது வெர்த்து. ஏன்னா 1 பேஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஸ்டாப் லாஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு $150 தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் பாருங்கள். டெய்லி லாஸ் லிமிட் வந்து 4,968. என்னால் மவுஸ் அங்கே பாயிண்ட் பண்ண முடியாது, நான் இங்கே வச்சுருக்கிறதுனால தான் காமிக்குது. டெய்லி லாஸ் லிமிட்டை நோட் பண்ணிக்கோங்க. 4,988.60. அதுதான் இப்போ வந்து இன்ட்ராடே ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்குள்ளே நான் வந்து இது மண்டே ஃபஸ்ட்டு டே ட்ரேட் பண்ணுறக்குள்ளேயே நான் வந்து ஒரு $200 பக்கமாக ப்ராஃபிட் பண்ணேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட்டோடு சேர்த்து அந்த டெய்லி லாஸ் லிமிட் வந்து எனக்கு $350 இருக்கும். ஓகேங்களா? அவன் கொடுக்குற ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் நாம் சம்பாதிச்ச அந்த $200 சேர்த்து தான் உங்களுக்கு அன்றைக்கி டெய்லி ட்ரா டவுன் ஒர்க் ஆகும். ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ட்ரேட் எடுத்து இந்த 1 பேஸ் சேலஞ்சை க்ளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டண்டான ட்ரேடராக இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லாட்டினா வந்து சான்ஸ் கம்மி. இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு சுலபமாக இருக்கும். இது வந்து ஒரு 60 to 70% உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணக்குள்ள. இது வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இன்டர்மீடியட் ட்ரேடர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்னாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் மார்க்கெட்லேயோ எங்கேயோ ஒன்று ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க தான் ட்ரை பண்ணணும். புதுசாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த பொசிஷன் சரியாக வரலைன்னா நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும் அந்த பெரிய பொசிஷனை. ஓகே. ஸோ இது 2 பேஸ்க்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அன்னைக்கு டெய்லி ஸ்டாப் லாஸ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ப்ராஃபிட் நீங்கள் அதிகமாக எடுத்ததுனால. அப்போ நீங்கள் பெரிய பொசிஷன் எடுத்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். அடுத்த ட்ரேடும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே நிறையா ட்ரேட் கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரேடும் எடுக்கணும். இல்லாட்டினா நீங்கள் ஸ்கேல்பிங்கில் கூட சைட் பை சைட்
ஒரு $10 $20ன்னு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே உங்கள் டெய்லி ஸ்டாப் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நீங்கள் ஒரு ஷார்ப் அக்யூரேட் ட்ரேடு ஒன்று சூப்பராக பிடிச்சிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி பே அவுட் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேட்ரு. அந்த பேஸ் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு அடிக்கடி ஸ்மார்ட் ட்ராடவுன்னா என்னான்னு தெரிலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோலேயே நான் அதையும் கொண்டு வந்துடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம விசிபிளாக பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து அது ரெக்கார்ட் ஆகணுன்னா இன்னும் நான் வந்து ஒரு $100 பக்கமாக ப்ராஃபிட் பண்ணால் தான் இதில் ப்ராக்டிக்கலாக வரும். என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கர்வ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் மேக்ஸிமம் ட்ராடவுன் இருக்குது பாருங்கள். நான் 5250 தொட்டுட்டேன்னா இது வந்து $4600 எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கான். அங்கேருந்து ப்ளஸ் 250 இன்க்ரீஸ் ஆகி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4850 மாறிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து மேக்ஸிமம் ட்ராடவுன். அதாவது அக்கௌண்ட் வந்து எப்பயுமே அந்த 8% கீழே வரக்கூடாது. ஒன்ஸ் க்ரோ ஆகிடுச்சுன்னா அது கண்டினியூஸாக மேலே போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்மார்ட் ட்ராடவுன். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்லேயும் இது இருக்கும். ஒரு 5% மட்டும் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 5% ரீச் பண்ணிட்டு நீங்கள் கீழே வர முடியாது அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் லைட்டாக மாறும். அதனால் ஸ்மார்ட் ட்ராடவுன்னா என்னான்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் $2 $3 வந்துருந்துச்சு. அப்பயே நான் இந்த XRPயை க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா எனக்கு வந்து நான் சொன்ன அந்த $50 அச்சீவ்டு. நான் வெயிட் பண்ணதுனால என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா, மறுபடியும் இறங்கி வந்துட்டுருக்கு இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில். ஸோ இது மாதிரி தான் அரைச்சிட்ருப்பானுங்க. அக்கௌண்ட் வந்து அப்புறம் மறுபடியும் கீழே போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அது. ஸோ 5th முக்கியமான பாயிண்ட், உங்களோட வின்னிங் ரேட்டை அதிகமாக வச்சுக்கோங்க. வின்னிங் ஹேபிட்டையும் அதிகமாக வச்சுக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து கன்சாலிடேஷனில் தான் இருக்கும். ஒரு சேயிங் இருக்குது, மார்க்கெட் மூவ்ஸ் ஒன்லி 10% ஆஃப் த டைம்ஸ்னு. அது கொஞ்சம் மாறுபடும். சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது கிட்டத்தட்ட உண்மை தான். உங்களுக்கு கன்சாலிடேஷனில் தான் ஒவ்வொருத்தங்களும் ட்ரேடிங்கில் தோப்பாங்க. ஒரு இன்டர்மீடியேட் லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா ஒன் சைடட் மார்க்கெட்னால் அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஆனால் கன்சாலிடேஷனில் வந்து அது பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா எட்டி விடுவோம், அந்த சைடும் போவோம். ஸோ 2 சைடும் வச்சு உங்களை பிங் பாங் பண்ணிடுவாங்க. நீங்கள் செல்லிங் போட்டிங்கன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி பையிங் ஆக ஆரம்பிக்கும். இந்த லோவை கட் பண்ணது நான் என்ட்ரு ஆவேன், இந்த ஹையை கட் பண்ணது நான் வந்து செல்லிங் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அந்த ஹையை பிரேக் அவுட்டு பிரேக் டவுன்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து அந்த மாதிரி பிங் பாங் பண்ணிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்ன முழுசாக நடக்குதுன்னு தெரியணும்னா நம்ம மார்க்கெட் மெக்கனாசிம் மெத்தடாலஜி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இதில் கை வைக்கணும் வைக்கக்கூடாது, இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கானுங்க, பிங் பாங் ஆடிட்டு இருக்கானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக விஷுவலாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி ட்ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயோ அதுக்கப்புறம் அது பெருசாக ரேலி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த 1%ஓ 2%ஓ அது மாதிரி ட்ரேட்ஸ் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டே வாங்க. கன்சிஸ்டன்ட் தான். மார்க்கெட் இன்றைக்கே முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. அதுவும் இதில் வந்து டைம் லிமிட்டே கிடையாது. இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குள்ள சண்டே, சரிங்களா? நான் சண்டே கூட உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் காலையில். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக இருக்கும். ஃபண்டட் அக்கௌண்ட் வந்துட்டால் ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் கற்றுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டட் ஆகிடுது, கேபிட்டலும் அதிகமாகிடுது பயங்கரமாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு தான் ட்ரேட் பண்ணும். ஓகேவா? ப்ராஃபிட் கிடைக்க புக் பண்ணிட்டீங்கன்னு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு %, 1% 1% கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிடுவீங்க. இந்த ஒரு ஷார்ட்லேயே வந்து பெரிய ஆர்ஆர் வேணும் அது மாதிரி வேணும்னு நினைக்கிறத விட இது வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பெரிய ஆர்ஆர் ட்ரேட் பண்ணது. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இறங்கிடுமோ அப்போ இறங்கிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதாவது ப்ராஃபிட்ஸ் இறங்கிடுமோ கெயினாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ பொசிஷனல் பண்ணும். ஆனால் பொசிஷனல் மார்க்கெட் வந்து ரேராக தான் வரும். அதே மாதிரி 50 சிம்பிள் இருக்குன்னா அதில் வந்து 1 or 2 தான் பொசிஷனல் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி கெயின் ஆகிட்டுருக்கும் உங்களோட ப்ராஃபிட்ஸு. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை தொட்டு உங்களை வெறுப்பேற்றிட்டு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து என்னத்த மூவ் ஆக போகுது, ஒரே நாளில் 10% 15% மூவ் வர மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரேராக தான் நடக்கும். அதுவும் ஒரு சில சிம்பிள்ஸில் தான் நடக்கும். ஸோ மற்றது யாரும் அது மாதிரி மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ராஃபிட் புக்கிங் கன்சிஸ்டன்சியில் சொல்கிறேன்.
வின் ரேட்டும் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து இதை வச்சுருந்து இதுலேயே தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டுன்னு இருக்காதீங்க. ஏன்னா நானுமே அந்த தப்பு பண்ணுறது தான். ஸோ இது வந்து நான் வந்து மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் ஆரம்பத்திலே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பொசிஷனலாக பெரிய பெரிய ட்ரேட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி என் மைண்டில் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து சம்டைம்ஸ் நானே அந்த தப்பு பண்ணிடுவேன். பொசிஷனலாக சூப்பராக போகும்னு நினப்பேன். ஆனால் அது போகாமல் போயிருக்கு. ப்ராஃபிட் வந்துட்டு கண்ணில் காமிச்சிட்டு ரிவர்சல் ஆகி போயிருக்கு. அது மாதிரியும் ஆகும். ஸோ அதனால் இந்த வின்னிங் ஹேபிட்டை வளர்த்துக்கணும். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்னிங் ப்ராக்டிஸ் தான் கொடுப்பேன். வின் ரேட்லாம் அதிகப்படுத்துறது, அந்த டாஸ்க் கொடுப்பேன், அந்த எக்ஸசைஸ் கொடுப்பேன். அதை வந்து அவங்க மைண்ட் லெவலில் செட் பண்ணணுன்ட்டுன்னு ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ நம்ம ட்ரைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் அந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் மென்டர்ஷிப் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ்னாச்சும் ஆகும் நீங்கள் பே அவுட்டு ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் ரீச் பண்ணி எடுக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் க்ரோத் வந்து நீங்கள் என்ன பேஸ்க்கு வேணாலும், அதாவது எவ்வளோ ஸ்பீடுக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றிக்க முடியும். அதோட ஷார்ட் டைம் ஃப்ரேமில் 1 மந்தில் பண்ணணும். அது மாதிரி எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது, 2 மந்தில் பண்ணணும் சான்ஸே இல்லை அது மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து இது நான் மட்டும் பண்ணுற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனியில் இப்போ ஃபண்டட் நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா 5 நாள் கழிச்சு தான் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா கொடுப்பான். நானே ஒரு அக்கௌண்ட் 1 நாளில் பாஸ் ஆகிடுவேன், 1.5 நாளில் பாஸ் ஆகிருக்கேன். ஆனால் 5 நாள் 3 நாள்னு ஒவ்வொரு கம்பெனிலையும் டைம் வச்சுருக்கானுங்க. அது மாதிரி அதெல்லாம் தாண்டணுன்னா உங்களுக்கு அதுக்கே 2 வாரம் ஆகி போயிடும் ஆவரேஜாக. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டில் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு நல்லாக அமையும். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் காய்ஸ். டேக் கேர்.